நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வெளியில போகும்பொழுது பார்க்கு, பீச்சு, ஹோட்டலு, பொதுவெளிகள், சினிமா தியேட்டர்கள், நடைபாதை வெளியில போறனாலே நம்மளை சுற்றி ஒருத்தவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அதை வாங்கிக்கிங்கண்ணா, இதை வாங்கிக்கிங்கண்ணா, வாங்கிக்கினா அதான் பேனாண்ணா, பென்சில்னா, கீ செயின்னா, பாசிமணி, ஊசிமணினான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களை பல நேரம் நம்ம தொடறதுக்கு தயங்கியிருப்போம், அல்லது தூரம் தள்ளி வச்சிருப்போம், அவாய்ட் பண்ணியிருப்போம். நிறைய அவங்களுக்கு நம்ம புறக்கணிச்சிருப்போம். இப்போ இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா நரிக்குறவர்கள் சொல்லப்படுகிற ஒரு ஒரு சமுதாய மக்கள். அவங்கள நம்ம இப்போ நம்ம எல்லாரும் எங்க அடிச்சுட்டு இருக்கிறோம்னா சாதி, மத, இன, மொழி, பண, பொருளாதாரம் இவ்வளவு விஷயத்துல ஏற்றதாளர்கள் கொண்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ நானும் போட்டி போட்டு இருக்கிறோம். இது எதுவுமே இல்லாம எந்த எந்த அடையாளங்களும் இல்லாத ஒரு மக்கள் தான் அந்த மக்கள். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வீடு வாசல், ஒரு ஒரு ஓட்டர் ஐடி, ஒரு ஐடென்டிட்டி கார்டு, ஒரு ஆதார் கார்டு எதுவுமே இருக்கதான்னு தெரியாது. முழுக்க முழுக்க சமுதாயத்தால் முழுதும் புறக்கணிக்கப்பட்ட மக்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்களை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இரவு நேர காப்பகம். அவங்களுக்கு தொழில் இருக்குது, ஒரு ஏதோ ஊசிமணி பாசிமணி விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை. அவங்க இயல்பால நாடோடி வாழ்க்கையை வாழ்றவங்க. எந்த ஊருக்கு போறாங்களோ அங்க கொக்கு குருவி சுட்டு வாழ்ந்தவங்க. அங்க என்ன இருக்குதோ அந்த வேட்டையாடிய சமூகமா இருக்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரியான அந்த பொருட்களை வச்சு, கைவினை பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணி அதை தின்னு சாப்பிட்டவங்க. இப்படியா இருந்தவங்க இன்னைக்கு சில தொழில்கள் பண்ணி வீடற்றவங்களா, அடையாளமற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து, ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு, அவர்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் பாதுகாப்பு கொடுத்து, ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாம் இப்ப எப்படி இந்த லெவலுக்கு வந்தோம்னா, நம்ம உங்குறோம், உறங்குறோம், எல்லாம் பண்றோம். நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருந்தது, நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் இருந்தது, தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தது, இது ஒரு ஓய்வு நேரம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது, ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இல்ல ஒரு நாடோடி வாழ்க்கை தானே. அடுத்த வேலை சோறு என்ன, அடுத்த வேலை காசு என்ன, அடுத்த பிசினஸ் என்னன்னு இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு திங்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் உருவாக்கும்னா யோசிக்கிறதுக்கு யோசிக்கணும். யோசிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க வர்றவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றாங்க. அவங்க இருக்க வச்சு அவங்க பிஹேவியர் பார்த்து அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கறதோ, ஐடென்டிட்டி உருவாக்குறதோ அதை அரசாங்கம் பண்ண போகுதுன்னு பண்றாங்க அதை. ஸோ நாடோடியா இருந்தவங்களுக்கு ஒரு திட்டத்தின் மூலியமா ஒரு அடையாளம் கிடைச்சி அவங்க வாழ்க்கையே மாற போகுதுங்கிறது இருக்குல்ல, அதை விட பெரிய சந்தோஷம் நம்ம என்ன இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படும் பொழுதே நம்மளுக்கு மனசு அவ்வளவு நோவுது, கோபம் வருது, அழுகுறோம், கைவிடப்பட்டது போல நம்ம நிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க முழுக்க முழுக்க கைவிடப்பட்டவர்கள் தான். அந்த எண்ணங்களே தெரியாமல், அது என்னன்னே புரியாமல், நம்ம கைவிடப்பட்டோம்னே தெரியாம ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்களா, அவங்களை அழைச்சிட்டு இதுதாங்க ஷெல்டரு, இதுதாங்க கூரை, இதுதாங்க சாப்பாடு, நீங்க ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வேற மாதிரி போகும். வேற மாதிரி அதையும் இந்த அரசாங்கம் செய்யுது, குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான். சொல்ல முடியாது இந்த குழந்தை இந்த 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 சமூக நல கூட்டத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடீஸ்வரம் உருவாகலாம், உலக கோடீஸ்வரம் உருவாகலாம், அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த திட்டம் வழிவகுக்கும் இரவு நேர காப்பகம். இந்த காப்பகத்தை பத்தி நிறைய விமர்சனம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இலவச அல்லது ஃப்ரீ பீசஸ் கெட்டது, அது சோம்பேறிகளை உருவாக்கிறோம். டிவி கொடுத்ததுக்கு, மிக்சி கொடுத்ததுக்கு, பஸ் பாஸ் கொடுத்ததுக்கு, லேப்டாப் கொடுக்கறதுக்கு, இதுக்கே இவங்க இந்த கதை கட்டுறாங்கன்னா ஒரு ஷெல்டர், ஒரு வீடு கொடுக்கறத என்ன சொல்லுவாங்க? போச்சுரா, மனிதர்களை, தமிழர்களை சோம்பேறி ஆக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த இரவு நேர காப்பகம். மொத்தமா யாரையும் உழைக்க விடாம ஆக்க போறாங்க அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் தோணும், இந்த இலவசங்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு. இப்ப அது எந்த வகையில வித்தியாசமானது, அது எப்படி மாறுபட்டது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃப்ரீ பீஸ் இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா நிக்கிறது இந்த ஷெல்டரு. இந்த ஷெல்டரை பத்தி, ஏன்னா அதுக்கே உங்களுக்கு விமர்சனம் பண்ணவங்க இந்த விஷயத்த பயங்கரமா விமர்சனம் பண்ண வாய்ப்பு இருக்குது. வேலை நடந்துகிட்டு இருக்குது, அதனால இந்த டிராக்டர் எல்லாம் போயிட்டு இருக்குது, பின்னாடி அவங்க வேலை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்ப சோம்பேறிகள் உட்காந்துருவாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா, ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுப்பா, வீட்டுல இருந்துகிட்டாவது இந்த பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப மொத்தமா அதையும் நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டீங்களா, எவனுமே உழைக்க மாட்டான், பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது மூலியமா இலவசங்கள், மக்கள் நல திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் திட்டங்கள் கொடுத்தோம்னா மக்களே சோம்பேறி ஆக்குது, எவனும் வேலைக்கு போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு தப்பான விஷயத்த அடிக்கடி எப்போதுமே அதை சொல்லிட்டே இருக்கானுங்க. கண்டிப்பா அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா சுயமரியாதை அற்றவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள் இருக்காங்களே. இப்ப நீங்க போய் யார்ட்டையாவது கை நீட்டி எனக்கு ஒரு ரூபா கொடு, 5 ரூபா கொடு, 10 ரூபா கூட நிக்க முடியும் உன்னால? ஏன் நிக்க முடியாது? பூசும்ல. அப்ப உன்னைய மாதிரி தான் எல்லாரும் இருப்பான். அப்ப கை நீட்டி யாசகம் கேட்கறதோ, ஒருத்தர் பிச்சை கேட்கறதோ, கடன் கேட்கறதோ அவ்வளவு ஈஸி கிடையாது. அதையெல்லாம் மீறி தான் ஒருத்தவங்க தன்மானம் இழந்துதான் சில விஷயங்களை இங்க செய்ய வேண்டியது இருக்குது.
அதை வந்து மக்களை வந்து இந்த ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த சமூகத்துல ஒவ்வொன்றை கொடுத்தா அவங்களோட நேரம் மிச்சமாகுமா? அந்த நேரம் மிச்சமானதுல அவங்க வந்து அடுத்த கிரேடுக்கு போவாங்களா? இப்ப பெண்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்களோட வந்து சமையல் அறையிலேருந்து அவங்களை வெளில கொண்டு வந்தா அவங்களும் சம்பாரிச்சு அந்த குடும்பம் மேல வருமா, இந்த சொசைட்டி மேல வருமாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தோம்னா பாருங்க, வீட்டுல வந்து சோம்பேறிகள் வந்துருவாங்க. இப்ப இங்க வந்து பிச்சைக்காரங்க ஆல்ரெடி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, இதுல எப்படி பிச்சைக்காரங்க ஒழிவாங்க, இதுல எப்படி வந்து வீடற்றவர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு விஷயம் தாங்க. தன்மானத்தை வந்து விற்று வாழ யாருமே ஆசைப்பட மாட்டார்கள். சீமான்களை போல, விஜய்களை போல சில பேர், சங்கிகளை போல சில பேர் இருந்தாதான் அதை பண்ணுவாங்களே ஒழிய சுயமரியாதை உள்ளவர்கள் யாரும் தங்களை விற்றுக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். அந்த வகையில இங்க எல்லாரும் வருவாங்க, பிச்சை எடுக்கிறவங்க வருவாங்க அப்படிலாம் கிடையாது. 2 கேட்டகரியை பிடிச்சிடலாம். அதாவது வேற வழி இல்லாம இப்ப இந்த இங்க சொல்றாங்கல்ல, ஒரு நரிக்குறவு சமூகம் வந்து அவங்களுக்கு இயல்பாவே அவங்க நாடோடிகள், அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்களும் நிறைய பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிச்சைக்காரங்க கிடையாது, அவங்க வந்து உழைச்சுதான் சாப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே சொன்னாப்புல ஊசிமணி பாசிமணி வித்துதான் அவங்க சாப்பிடுறாங்க. இது இன்னாருன்னு கிடையாது. மனிதர்களால் கைவிடப்பட்ட யார் வேணாலும் இங்க வந்து தங்கலாம், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும், முன்னேறன்னு ஆசை இருக்குதுங்க, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாரும் இருந்துடக்கூடாது. அதனால போய் யாரும் பிச்சை எடுத்துடக்கூடாது. அதான் விஷயம். நீங்க வந்து இதுதான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆரியம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கோயில் வாசல்ல ஒருத்தர் பிச்சை எடுத்தாங்களாவோ இல்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்தாவோ அதை ஆரியம் ஆதரிக்குது, அதை நார்மலைஸ் பண்ணுது, அதை என்டாஸ் பண்ணுது. என்ன தெரியுமா, நீ வந்து போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் பாவத்தோட வினை செயல் தான் நீ இந்த ஜென்மத்துல இருக்கிற. இந்த ஜென்மத்துல நீ பிச்சைக்காரனா இருக்கனா, நீ போன செஞ்சதுல பாவம் செஞ்சுட்ட ராஜா, அதனால நீ கோயில் அடியிலையோ இதுலயோ அதுலயோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற, உனக்கு கஷ்ட நஷ்டம் வருது, நோய் வாய்ப்பட்டு இருக்கிற, உனக்கு வந்து நீ கஷ்டப்படுறனா எல்லாம் நீ முன்ஜென்ம பலன், அதனால நீ கோயில் வாசல் நின்றுதான் ஆகணும் அப்படின்னு ஆரியம் சொல்லுது. திராவிடம் பிச்சை எடுக்க கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் உன்னை பிச்சை எடுக்க விட மாட்டேன். அப்போ காரணம் சொல்லுவாங்க, நான் இதனால இழக்கப்பட்டேன், அதனால இழக்கப்பட்டேன், இப்படி நான் அழகழிக்கப்பட்டேன், எனக்கு இதாயிடுச்சு, நீ யாரும் கவனிக்கல, எனக்கு வந்து இவ்வளவு சோகம், காசு போச்சு, என்னை மதிக்கல, இப்படின்னு சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் அவநம்பிக்கையில தான் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. பிச்சை எடுக்கிறேன், யாசகம் கேட்கிறேன், என்னை வந்து யாரும் கவனிக்கலன்னு. அந்த மாதிரி நபர்கள் யாரும் நீங்க கவனிக்கல நினைக்க கூடாது. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வந்து தங்கத்துக்கு இடம் தர்றேன், சோறு போடுறேன், நீ நிதானமா யோசிங்க, நிச்சயமா நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். பொருளாதார ரீதியா உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும், உங்களுக்கு நிலைநிறுத்திக் கொள்ளவும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்திக்கலாம். வாழ்க்கையில முன்னேற துடிக்கிறவங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க இந்த இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் திராவிடம். ஆரியம் பிச்சை எடுப்பதை நார்மலைஸ் பண்ணுது, திராவிடம் பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லுது. பராசக்தி படத்துல இருந்து கலைஞர் சொன்னது, நீ என்ன பிச்சைக்காரனை வாழ வச்சிருவியா அப்படின்னா, பிச்சைக்காரவை மறுவாழ்வு திட்டம் ஆரம்பிச்சு படத்துல எழுதி அதை ரிக்ஷாவை ஒழித்து பிச்சைக்காரர்களுக்கு வந்து மறுவாழ்வு திட்டம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. சோ இது வந்து எங்க பார்த்தாலும் திறக்க போறாங்களா, தமிழ்நாடு எப்படி ஆக்க போறாங்களா? கிட்டத்தட்ட இது வந்து இதைதான் வந்து கம்யூனிட்டி ஹால்னு சொல்றாங்க. வேற மாதிரி இதை வந்து சொல்லப்போனா ஒரு கம்யூனிட்டி ஹால்னு ஒரு இது இருக்குது. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணும், கம்யூனிட்டி கிச்சன் தனியா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்கலாம், ஒன்னா பிரிச்சுக்கலாம், அது தனி அரசியல்ல பேசுவாங்க. அந்த மாதிரி இது வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. இது ஒரு மாடல் மாதிரி தான். இது வந்து அப்படியே வந்து சென்னை முழுக்க மண்டலங்களை திறக்க போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. முதல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க, என்னென்ன அடிப்படையில் இருக்கிறாங்க, அந்த டேட்டாக்களும் எடுக்கப்படுறதா சொல்றாங்க. எந்த இடத்துல நம்ம வந்து இது ஆரியன் திராவிடம் இன்னொரு வகையில பிரிக்கணும் அப்படின்னா, பிச்சை எடுக்கிறது அல்லது யாசகம் கேட்கறத வந்து ஆரியம் வந்து நார்மலைஸ் பண்ணுது, சனாதனம் நார்மலைஸ் பண்ணுது, திராவிடம் அதை அறவே ஒழிக்க நினைக்குது. இப்ப சனாதனம் எல்லாத்தையுமே ஒரு கொள்கையாகவும் அந்த அறிவியலா மாற்றி வச்சிருக்கிறோம். அதை வந்து அறம் சார்ந்து, மனநலன் சார்ந்து, மக்களுக்கு அதை உணர்த்துவதற்காக நாங்க வந்து இந்த மாதிரி கொள்கைகள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு மடிப்பிச்சைன்றது ஒரு கான்செப்டே இருக்குது. என்னங்க எதுக்க வச்சிருக்கீங்கன்னா, எல்லா மனிதர்களும் வந்து இந்த இடத்துக்கு எப்ப வேணா வரலாம், அதை உணர்த்துவதற்காகவே இந்த நாடகம்ங்கிற மாதிரி இதையெல்லாம் வந்து நாங்க வந்து செய்யறதுக்கு தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கிறோம். விரதம் இருக்கிறத நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க மாசம் விரதம் இருக்கணும்? ஏன் விரதம் இருக்கணும்? மனிதன் பட்டினியாக கிடந்தால் எப்படி இருப்பான் என்று ஒருவனுக்கு நாங்கள் உணர்த்துகிறோம் அப்படின்னு சொல்வதை உணர்த்துவதற்காக அந்த நாடகம் விரதம் இருக்க வைக்கிறது. அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் தேவை. இது அப்படியே திராவிடம் இருக்குது. பிச்சை எடுப்பதையோ, யாசகம் கேட்பதையோ, இந்த விரதம் இருப்பதையோ இதெல்லாம் திராவிடம் எதிர்க்குது. எந்த வகையில எதிர்க்குது அப்படின்னா, இப்போ உழைக்கிறான்ல, அவனுக்கு பசியோட அருமை தெரியாதா? ஒருத்தன் வேலையில மூழ்கி இருந்தானா, ஒரு வேலையை உணவை ஸ்கிப் பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து பசியோட அருமைன்னு தெரிய போகுது. இதுல என்ன நீ விரதத்தோட புனிதத்தை அருமையை நான் வந்து காமிக்க போறேன்னு எப்படி சொல்ற? அது மாதிரி காசு இல்லாதவன், பொருளாதாரத்துல எழுந்தவனுக்கு அந்த மதிப்பு தெரியுமே. இப்போ ஒன்னொருத்தர் கடன் கேட்கறது என்ன, ஒரு யாசகம் கேட்கற மாதிரி தானே.
அதை அவன் உணர மாட்டானா? இதுக்கு தனியா ஒரு கான்செப்ட் வச்சு நீ பிச்சை எடுத்தே ஆகணும், நீ வந்து வந்து சோறு திங்காம விரதம் இறந்தே ஆகணும்னு சொல்றீல, அது கிடையாது. திராவிடம் என்ன சொல்லுது? அப்படி இல்லை, நான் உங்களை பிச்சை எடுக்க விட மாட்டேன், நீ பிச்சை எடுக்க கூடாது. அதுக்கு என்னால ஆன ஒரு அரசாங்கத்தால் என்னென்ன உனக்கு பண்ண முடியுமோ, 8 கோடி மக்களுக்கு பண்ற சாதனை, அதை எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுது. பசியோட இருன்னு சொல்லுது, விரதம் இருன்னு சொல்லுது ஆரியம். ஆனால் ₹1 ஒரு படி அரிசி, இலவச அரிசி வந்து எவ்வளவு நம்மளுக்கு மக்களுக்கு கொடுக்க முடியுமோ, ஒரு காலத்துல பஞ்ச காலத்துல அவ்வளவு இருந்துச்சு, அதையெல்லாம் ஒழித்து இலவச அரிசி வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கோம். பசியை போக்குறோம். பொருளாதாரத்தில் ஒருத்தன் தன்னிறைவு அடைய வேண்டும், அதுக்கு திராவிடம் ஹெல்ப் பண்ணுது. அது இயல்பு. அது வந்து உங்களை மனிதனாக நீங்க அப்பதான் நீங்க மனுஷனா இருக்க முடியும்னு ஆரியம் சொல்லுது, சனாதனம் சொல்லுது. இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், ஆரியம் சனாதனம் பேசுறோம். இப்ப இது ஆதரிக்கிற சங்கிகள், சனாதனவாதிகள், பார்ப்பனர்கள் என்னைக்காவது பிச்சை எடுத்திருக்காங்களா? என்னைக்காவது விரதம் இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இதை ஆதரிக்கிறார்களா? அப்படின்னா இல்ல. இந்த கான்செப்ட் முழுக்க நமக்கு தான், பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கு தான் இந்த விரதங்கள், இந்த பிச்சை எடுப்பது, மடி பிச்சை எடுப்பது, இந்த மண்சோறு தின்பது. மண்சோறு தானே எந்த பார்ப்பனர் நீங்க பாத்திருக்கீங்களா? எத்தனை பேரை பார்த்திருக்கீங்க? சோ இதை வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வச்சுட்டு அவர்கள் எல்லாரும் அதை செய்வதே கிடையாது. அவர்கள் எல்லாருக்கும் அதே அதே இடம், அதே வேலை, 3 வேளை சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா நம்மளை மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள கொண்டு போறாங்க. திராவிடம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன் பசியால இருக்கிறாங்கிறதையோ, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறானோ, பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதையோ ஒரு சுயமரியாதை எழுக்காக நினைக்கிறது. அதனால ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில திராவிடம் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கான ஒரு திட்டம் தான், யாரும் எங்கேயும் தொங்கி நின்ற கூடாது, யாரும் தொய்வாய் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு நாங்க இருக்கிறோங்கிறத ஒரு 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 ஹேண்டு தான், ஒரு ஹேண்ட் கொடுத்தா மேல வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கை கொடுத்து தூக்குறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு திட்டமா தான் இந்த திட்டத்தை பாக்குறேன். இது வந்து நல்லபடியா இதை வந்து பயன்படுறவங்க பயன்பட்டு இதுல இருந்து அடுத்த நிலைக்கு போகணும், அவங்க வாழ்க்கை வந்து மாற்றம் அடையணும்னு உங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன்.